இன்றைக்கி நல்லா அருமையான ஒரு கார சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. ஒரு 7 வரமிளகாய், 3 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு கொரப்பா அரைச்சி எடுத்துக்கங்க. இதில் ஒரு 25 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் 1 பாதியமாக வெட்டி சேர்த்துங்க. ஒரு 2 பெரிய தக்காளி பழத்தை சேர்த்துங்க. ஒரு 10 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக சீரகம் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சிட்டு வந்துட்டால் இப்போ தாளித்து விட்டுக்குவோம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. எண்ணெய் பிரிய நல்லா வதக்கி எடுக்கணும். சட்னியோட பச்சை வாடை போகணும். இது கூடவே கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்குங்க. அது நல்ல டேஸ்ட் சட்னிக்கு கொடுக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்தோம்னா சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.